இந்த ஈவெண்ட்ல வந்து 2 பேர் மெயினா விஜய் கூட கலந்துட்டாங்க. ஒன்னு யாருன்னா அவரோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, விசிகா கட்சியில இருந்து வந்திருந்தாரு, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து அதுல கலந்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சிறப்பு விருந்தினரா யார் அப்படின்னா, தேர்தல் வியூகங்கள் அது என்ன தேர்தலில் வந்து எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ட்டு விஜய்க்கு வியூகங்களை அமைச்சு கொடுக்கறதுக்காக பீகார்ல இருந்து ரொம்ப ஃபேமஸான ஆளு பிரசாந்த் கிஷோர் அப்படின்ட்டு பிகேன்னு சொல்லுவாங்க. இவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். இவரு வந்திருந்தாரு சிறப்பு விருந்தினரா கலந்துடக்காக. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆதவ அர்ஜுனா ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஆதவ அர்ஜுனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவரு மெயினா என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது 75 வருஷமா பெரியார், அறிஞர் அண்ணா, டாக்டர் அம்பேத்கர் இவங்க கொள்கைகள் எல்லாம் நாங்க பின்பற்றோம் நீங்க சொல்றீங்க. ஆனா 75 வருஷமா இவங்க கொள்கைகளை வந்து பின்பற்றி என்னதையும் நீங்க வந்து பெருசா எதையுமே சாதிக்கல. சும்மா வாய்ப்பேச்சு மட்டும் தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே ஒழிய உங்களுடைய சாதனைகள் செயல்னு பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு நாளாவே ஊழல் தான் வந்து பெருசா நடந்துட்டு இருக்குது. அவங்க 15 வருஷமா ஆட்சி பண்ணவங்க 5 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. நீங்க வெறும் 4 லட்சம், நீங்க ஒரு வெறும் 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கீங்க. இந்த கடன்கள் எல்லாம் தமிழ் மக்களோட தலையில தான் விழுது அப்படின்ட்டு ஆளுங்கட்சியை வந்து ரொம்ப தீவிரமா அப்படி குறை சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கடைசியில கொஞ்சம் ஃபன்னியாவும் பேசியிருந்தாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களை, ஸ்டாலின் நீங்களே வந்து எங்க தலைவரோட அதாவது விஜயோட ரசிகர் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, விஜய் வந்து என்ன ஷர்ட் போடுறாரு என்ன பேண்ட் போடுறாருங்கிறத காப்பி அடிச்சு நீங்க போடுறீங்க. ஒரு விதத்துல நீங்களும் விஜயோட ரசிகர் தான் அப்படின்னு கொஞ்சம் பண்ணா பேசியிருந்தாரு கடைசியா. அவர் பேசி முடிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் இவரு நம்ம பிகே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசினாங்க. அவரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, விஜய வந்து அவர் வந்து 2026 கன்ஃபார்மா வந்து டிவிக்கே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத இப்பவே அவரோட பேச்சு மூலமாவே அவர் தெரியப்படுத்தினார். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் வந்து நீங்க எல்லாருமே அங்க இருக்க நிர்வாகிகள் அந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட நிர்வாகிகள் டிவிக்கே நிர்வாகிகள் ஒரு 2500 பேர் வரதா முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு 3500 பேர்ட்ட வந்ததா ஒரு பேச்சு இருக்குது. அரங்கம் ஃபுல்லா ஏகப்பட்ட கூட்டம் ஏகப்பட்ட சவுண்டு. அவங்கள பார்த்து ஒரு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் விஜய் வந்து ஒரு தலைவராக தான் பாக்கீங்க. ஆனா நான் விஜய் வந்து தமிழ்நாட்டோட ஒரு எதிர்காலமா பாக்குறேன். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அடுத்தால 2026 வந்து விஜய் தான் ஆட்சி பண்ண போறாரு அப்படிங்கிறத வந்து அப்படி அவரு கொஞ்சம் அப்படி சூதகமா அப்படி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம எம்எஸ் தோனி அவரை பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தாரு. அதாவது எம்எஸ் தோனி வேற மாநிலத்தில இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் நீங்க எல்லாமே தமிழ் மக்கள் எல்லாமே அவரை வந்து ஒரு செல்ல பிள்ளையா தான் பாக்கீங்க. இதே மாதிரி 2026 பிறகு நான் உங்க மனசுல வந்து தோனி எப்படி ஒரு செல்ல பிள்ளையா இருக்காரோ அதே மாதிரி உங்களோட எல்லார் மனசுலயும் நானும் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து விஜய் வந்து 2026 ஆட்சி அமைப்பாரு அப்படிங்கிறத வந்து ரொம்பவே உறுதியா அப்படி சூதகமா அப்படி சொன்னாரு. அவர் சொன்னதும் அரங்கத்துல ஏகப்பட்ட சவுண்டு பயங்கரமா எல்லாரும் கைதட்டி ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இப்படி கிஷோர் வந்து ஆதவர்ஜினாவுக்கு அப்புறம் பிரசாந்த் கிஷோர் பேசினாரு. ரெண்டு பேரும் ரொம்பவே கொஞ்சம் ரொம்ப லாங்கெல்லாம் பேசாம அப்படி ஷார்ட்டா ரொம்ப நீட்டா சொல்ல வந்ததை கரெக்டா சொல்லிட்டு நீட்டா அப்படி பேசினாங்க. அதுக்கப்புறம் டிவிகே தலைவர் விஜய் பேசக்கு வந்தாரு. பேசுறதுக்கு வந்த அப்புறம் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணாரு. கிஷோர் ஒரு சிறப்பு விருந்தினர் கிஷோருக்கு வந்து கிஷோரை பத்தி கொஞ்சம் அவருக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் இங்கிலீஷ்ல பேசிட்டு, ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ்ல பேசினா அவருக்கு புரியும், அதனால இங்கிலீஷ்ல பேசிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல அவர் வழக்கமான ஸ்டைல்ல என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்படி கையை விரிச்சிட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ட்டு, என் தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு அப்படி அவர் ஆரம்பிச்சதுதான் ஏகப்பட்ட சவுண்டு ஸ்டேடியத்துல, இந்த அரங்கத்துல பயங்கர சவுண்டு. இந்த அரசியல் வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, அரசியல்ல வந்து எவன் வந்து எதிரி எவன் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னே கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குது. அரசியல்ல வந்து என்னைக்குமே ஒரு நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கட்சி தொடங்கி 1 வருஷம் முடிஞ்சு இப்போ நம்ம 2வது வருஷத்துல வந்து காலடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த அரசியல் கட்சியோட பலமே ஒரு வந்து அந்த அரசியல் கட்சியோட கட்டமைப்பு தான். அதை எப்படி நம்ம பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஒரு ஆலமரம் மாதிரி, கிட்டத்தட்ட எடுத்துக்காட்டுக்கு ஆலமரத்தை சொன்னாரு. ஒரு ஆலமரம் வந்து அதோட வேறு விழுதுலாம் ஒன்று எவ்வளவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்குதோ அது மாதிரி ஒரு அரசியல் கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு பலமே அதோட அந்த கட்டமைப்பு தான். நம்ம எப்படி அதை பில்ட் பண்றோம் அப்படிங்கிறத வச்சுதான் இருக்கு அப்படின்ட்டு அப்படி சொன்னாரு. டிவிகேல வந்து எல்லாமே இளைஞர்கள் தான், நிர்வாகிகள் வந்து எல்லாருமே இளைஞர்கள் தான். அதனால என்ன, இளைஞர்கள்னா என்ன, அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, எல்லாருமே இளைஞர்கள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அண்ணாவுக்கு பின்னாலும் சரி, எம்ஜிஆருக்கு பின்னாலும் சரி, எல்லாரும் இளைஞர்கள் தான் இருந்தாங்க. 1967லயும் 1977லயும் அண்ணாவும் எம்ஜிஆரும் ஜெயிச்சது இளைஞர்கள் வச்சு தானே. இளைஞர்கள் இருக்கிறதுல வந்து என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா,
நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை. இதுல என்ன இருக்கு? இந்த டிவிகே கட்சியே ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். இது வந்து பண்ணையாருக்கான கட்சி கிடையாது. பெரிய பணக்காரனா இருக்கணும், பெரிய பண்ணையா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அவங்களுக்காக இது வந்து ஆரம்பிச்ச கட்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. தமிழ்நாடு ஃபுல்லாவே 69,000 பூத்துக்கு மேல இருக்குது. அது எல்லாமே நம்ம தொண்டர்களை இனி அதுக்கு வந்து எந்தெந்த பூத்துக்கு யார் யாருன்னு நம்ம இனி தீர்மானிக்கணும். ஸோ ஒரு பெரிய கட்சினா அந்த பூத் கமிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து அதான் எடுக்க போறோம். ஸோ ரொம்பவே சீக்கிரமா ஒரு பூத் கமிட்டி பத்தி ஒரு மாநாடு ஒன்று ரொம்ப சீக்கிரம் நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அதுக்கப்புறம் இந்த இப்போ போயிட்டு இருக்கல அந்த மும்மொழி பிரச்சனை, இது ஒரு புது பிரச்சனை ஒன்று இப்போ கிளப்பியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அந்த மத்திய அரசு வந்து மும்மொழி கொள்கையை வந்து நீங்க ஏத்துட்டாதான் கல்விக்கான நிதியை வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. இவங்க வந்து இந்த மும்மொழி பிரச்சனையை உண்டு பண்ணி 2 பேருமே இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க. இது என்ன ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கு. ஹேஷ்டாக் போட்டு வந்து விளையாடுறாங்க 2 பேருமே. இங்க நாட்டுல வந்து என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவங்க ஹேஷ்டாக் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்டைல் அந்த சீமான் சொன்ன மாதிரி சீமானை கொஞ்சம் அப்படி தாக்கி பேசி அப்படி பேசியிருந்தாரு. அதுக்கு வந்து அரங்கத்துல ஏகப்பட்ட சவுண்டு, பயங்கர எல்லாத்துக்குமே ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப சவுண்ட் விட்டாங்க. கடைசியா வந்து சுயமரியாதை பத்தி பேசினாரு. சுயமரியாதையை வந்து நம்ம ஊர் வந்து ஒரு சுயமரியாதை உள்ள ஊரு. நம்மளோட சுயமரியாதையை வந்து நம்ம எங்கேயுமே விட்டு கொடுக்க முடியாது. மொழிங்கிறது வந்து அவரவரோட உரிமை. அதுல வந்து யாரும் வேற மொழி, எந்த மொழி படி அந்த மொழியை படின்னு யாரும் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. வேற மொழியை வந்து அதான் அரசியல் ரீதியா வேற மொழியை கொண்டு நம்ம இங்க வந்து திணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சீரியஸா சொன்னாரு. அது வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் தாக்கி ஓப்பனாவே ரொம்ப இதா பேசியிருந்தாரு. ஃபைனலா பேசி முடிக்கும் போது அரங்கத்துல எல்லா நிர்வாகிகளை பத்தி கான்பிடண்டா இருங்க, 2026 நம்ம தான் ஜெயிக்க போறோம், கண்டிப்பா வெற்றி நமக்கு தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி சூப்பரா முடிச்சுட்டு கிளம்பினாரு. அரங்கம் ஃபுல்லாவே அவர் சொன்ன உடனே அரங்கம் ஃபுல்லா ஏகப்பட்ட கைத்தட்டல், பயங்கர சந்தோஷம் மக்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி அவரு அங்கிருந்து கிளம்பிட்டாரு மீட்டிங் முடிச்சுட்டு. நேத்து நடந்த இந்த ஈவெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.